துரியோதனனுக்கு சூதாட தெரியாது என்பது தெரியும். தனக்கு சூதாட தெரியாது என்பதை துரியோதனன் அறிந்திருந்தான். அதனால் தன்னுடைய மாமனான சகுனியை வைத்து விளையாடினான். ஆனால் தர்மனுக்கு தனக்கு சூதாட தெரியாது என்று தெரியாது. இருந்தாலும் அவன் ஆடினான். ஒரே ஒரு கேள்வி பதில்தான் உத்தவா உனக்கு. ஒருவேளை தர்மன் துரியோதனன் எப்படி தன் மாமன் சகுனி ஆடுவான் என்று சொன்னானோ அப்படி தர்மன் என் கிருஷ்ணன் சகுனிக்கு எதிராக விளையாடுவான் என்று அறிவித்திருந்தால் இந்த போர் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. என்னை அவன் சூதாட விடவில்லை. நம்பர் 1. அதுலயும் தர்மர் ஒரு வேலை செஞ்சிருக்கிறார். என்னன்னா, இறைவா நான் சூதாடுவது கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது என்று வேண்டிக் கொண்டான். பிரச்சனையா? உடனே உத்தவன் கேட்டான். எங்க பாருங்க ஞானம் வருது. உத்தவன் கேட்டான், ஏன் இறைவா அவர்கள் அழைக்கவில்லை என்றாலும் நீ போக மாட்டாயா? கிருஷ்ணன் தந்த பதில், அப்படியெல்லாம் இல்லப்பா, நான் வாசல்ல தான் நின்னுட்டு இருந்தேன், கூப்பிட்டு இருந்தா ஓடி வந்திருப்பேன், அவன் கூப்பிடல. அடுத்ததாக மறுபடியும் உத்தவன் கேட்கிறான், அப்படி என்றால் வாசலில் நிற்பதுதான் உன் வேலையா? அழைத்தால் மட்டும்தான் வருவாயா? ஆம், அப்படித்தான், அழைத்தால் மட்டும்தான் வருவேன். ஆனால் எது தெரியுமா மனிதர்களை வழி நடத்தும்? நான் செய்யும் உதவி அல்ல, அவர்கள் எந்த காரியம் செய்தாலும் நான் பக்கத்தில் சாட்சியாக நிற்கிறேன் என்கின்ற ஒரு அறிவு போதும். அவர்கள் எந்த தவறும் செய்யாமல் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று பேசினான்.